வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ரைடு முடிந்ததும் இடி அதிகாரிகளுக்கு கைகுலுக்கி சிரித்த முகத்துடன் அனுப்பி வைத்த அமைச்சர் பெரியசாமி. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. அமைச்சர் பெரியசாமி தொடர்புடைய 4 இடங்களில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை நிறைவு பெற்றுள்ளது. தனது வீட்டில் சோதனை நடத்திய இடி அதிகாரிகளுக்கு கைகுலுக்கி சிரித்த முகத்துடன் அனுப்பி வைத்தார் அமைச்சர் பெரியசாமி. அமைச்சர் பெரியசாமியின் சென்னை பசுமை வழிச்சாலை வீட்டிலிருந்து சோதனை நிறைவடைந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் 3 பைகளில் ஆவணங்களை எடுத்து சென்றுள்ளனர். திண்டுக்கல்லில் அமைச்சர் பெரியசாமியின் மகன் செந்தில்குமார் வீடு, மகள் இந்திராணி வீடு மற்றும் அமைச்சர்களுக்கு சொந்தமான நூற்பாலைகளிலும் அமலாக்கத்துறை சோதனை தொடர்கிறது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக சென்னை, மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களில் உள்ள அமைச்சர் பெரியசாமி தொடர்புடைய இடங்களில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். பெரியசாமி அவர்களது மகன் செந்தில்குமார், எம்எல்ஏ மகள் இந்திராணி ஆகிய 3 பேரின் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். பெரியசாமி வீடு திண்டுக்கல் அசோக் நகரில் உள்ளது. இவரது வீட்டில் இன்று காலை 7:30 மணி முதல் 4 அமலாக்க அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அதேபோல் வள்ளலார் நகரில் உள்ள அமைச்சர் பெரியசாமியின் மகள் இந்திராணி வீட்டிலும் 6 அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். பெரியசாமியின் மகன் செந்தில்குமார் திமுக கிழக்கு மாவட்ட செயலாளராகவும் பழனி சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்து வருகிறார். இவரது வீடு சிலாம்படியில் உள்ளது. இவரது வீட்டில் 6 அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையின் ஒரு பகுதியாக சேப்பாக்கத்தில் உள்ள எம்எல்ஏக்கள் விடுதியில் இருக்கும் பெரியசாமியின் அறையில் 4வது மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனையில் ஈடுபட்டனர். அதேபோல் பசுமை வழிச்சாலையில் அமைந்துள்ள அமைச்சர் பெரியசாமி வீட்டிலும் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அதேபோல சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதியில் பெரியசாமியின் மகனும் பழனி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவுமான செந்தில்குமாரின் அறையிலும் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். 11 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து சோதனை நடைபெற்ற நிலையில் சோதனை தொடர்பாக விவரங்கள் குறித்து தகவல்கள் பிரிண்ட் எடுத்து கையெழுத்து வாங்குவதற்காக பெரியசாமி வீட்டுக்குள் பிரிண்டர் ஒன்று கொண்டு செல்லப்பட்டது. இந்த சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் என்னென்ன, அது குறித்து வீட்டில் உள்ள நபர்களிடம் அதிகாரிகள் கையெழுத்து வாங்கி உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் கடந்த 11 மணி நேரமாக சென்னையில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை நிறைவு பெற்றுள்ளது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நிறைவு செய்தவுடன் அமைச்சர் பெரியசாமி அவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளை சிரித்த முகத்துடன் கை கொடுத்து அனுப்பி வைத்தார். இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரம் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.